மக்களே, என்னோட தம்பி வந்து ஃபாரின்ல இருக்காங்க, லண்டன்ல இருக்காங்க. பட் அவங்க ஜெஃப்னால வந்து படிக்கிற காலத்துல அவங்க வந்து குண்டா இருப்பாங்க, கருப்பா இருப்பாங்க. ஸோ அப்ப அவங்கள வந்து குண்டை, உருண்டைய, தொப்பைய அப்படின்ற ரீதியில இந்த ஒரு பயங்கரமான ஒரு மன உளைச்சலுக்குள்ள உள்ளான அந்த காலம். பொதுவா வந்து நம்ம வாலிப பருவம் வந்து ஒரு முக்கியமான ஒரு பருவம். அந்த பருவத்துல கூட அந்த பருவத்தை என்ஜாய் பண்ண முடியாத அளவுக்கு அந்த சகோதரனுக்கு வந்து நடந்த விடயங்கள் வந்து அவரை அவ்வளவு தூரம் பொடி ஷேமிங் வந்து பண்ணது. ஸோ இப்போ வந்து இன்று வந்து பேசக்குள்ள இந்த பிக் பாஸ் தமிழ் சீசன் 9ல டாக்டர் திவாகர் அவர்களை இந்த கானா வினோத் அப்படின்ற, நான் மரியாதையா பேசத்தான் நானும் ட்ரை பண்றேன், என்ன பண்றது நம்ம கண்ணாடி மாதிரி. ஸோ ஓகே சரி, அப்ப கானா வினோத் அப்படின்றவர் வந்து அவ்வளவு தூரம், கானா வினோத் அப்புறம் வந்து கமருடீன், இந்த நபர்கள் வந்து அவ்வளவு தூரம் ஒரு 70-75 கேமரா இருக்கு, பல கோடி கண்கள் பார்க்குது, பல கோடி காதுகள் கேட்குது, பல கோடி வாய்கள் அதை பத்தி பேச போது, எந்த கவலையுமே இல்லை. ஸோ இவர் ஒரு மனுஷனா கூட வந்து பார்க்கல, அவ்வளவு தூரம் அபியூஸ் பண்ணாங்க. இன்னைக்கு டாக்டர் திவாகர் அவர்கள் வேறு சில உண்மைகளை போட்டு உடைச்சாரு. ஒரு மனுஷன் தூங்கி கொண்டிருக்கக்குள்ள அவரை எழுப்பி அசிங்கமான விடயங்கள் இந்த கானா வினோத் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ அதை மட்டும் இல்லாம திவாகர் அவர்களுக்கு வெளியில ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு. ஸோ அப்ப அவர் ட்ரெண்டிங்ல இருக்காரு. அப்ப அவர் கூட சேர்ந்தா நானும் வந்து பிரபலமாகலாம் அப்படின்ற ஒரு எண்ணம், அந்த எண்ணம் இவரை ஒரு நல்ல மாதிரி காமிச்சு அண்ணன் அப்படின்னு இவருக்கு ஒரு நல்லது பண்ணி வந்தா பிரச்சனை இல்லை, பூவுடன் சேர்ந்த நாறு மணக்கு பண்ற மாதிரி பிரச்சனை இல்லை. ஆனா இவரை வச்சு முன்னுக்கு வரணும், ஆனா இவரை அசிங்கப்படுத்தணும் என்ற மாதிரி இந்த கானா வினோத் பண்றான்ல. இப்படி ஒரு கேவலமான ஒரு பிறவித்தனம் வந்து இருக்கிறவர்கள் மனிதர்களே இல்லை. இப்படிப்பட்டவங்க வாழ்க்கையில உருப்படவும் முடியாது, சரியா? சோ அப்ப அப்படி இருக்கக்குள்ள இத்தனை விடயங்களும் வந்து நான் இவ்வளவு நாள் சொல்லி கொண்டிருக்கேன். முதல் நாளே நான் சொல்றேன், இந்த கானா வினோத் என்றவர் நல்லவர் இல்ல, அசிங்கமான எண்ணமுடைய நபர் அப்படின்னு. வெளியில வந்து பல பேர் இவரை பத்தி, இவர் பெண்களிடம் அப்படி அப்படின்னு நிறைய விடயங்கள் போடுறாங்க கானா வினோத்தை பத்தி. அதை பத்தி நம்ம வந்து பேசல, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடக்கிறத மட்டும்தான் நம்ம வந்து பேசுறோம், சரிங்களா? அது என்னவோ இருக்கட்டும். ஆனா இவர் வந்து திவாகர் அவர்களை பத்தி மரத்துக்கு சேலை கட்டினாலும் விட மாட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னார்ல. பொதுவா இப்ப சில மனிதர்கள் தாங்கள் எப்படியோ அடுத்தவங்களும் அப்படித்தான் அப்படின்னு நினைப்பார்கள். அப்ப கானா வினோத்தை பத்தி வெளியில வாரதெல்லாம் உண்மைதான் எனக்கு தெரியல, சரியா? ஏன்னா அவர் அப்படி பண்றபடியா தான் இவரும் அப்படித்தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு போல இருக்கு. சோ இன்னொன்னு வந்து அந்த காமெருடீன் மனுஷனே இல்லை மக்களே, மனித பிறவியே இல்லை மக்களே. ரவுடித்தனம், பொறுக்கித்தனம், எச்சத்தனம், பித்தலாட்டம், ஆபாச பேச்சு, அசிங்கமான விடயங்கள் எல்லாமே இருக்கிற ஒரு பிறவிதான் இந்த கமருடீன் அப்படின்றது. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் நடந்த பிக் பாஸ்லயே வந்த மிகவும் தரம் குறைந்த ஒரு கேவலமான ஒரு போட்டியாளர் அப்படின்னா இந்த காமருடீனை வந்து சொல்லலாம், அதுல எந்த சந்தேகமே வேணாம். ஸோ அப்ப இந்த ரெண்டோடையும் சேர்றது எப்படி இருக்கும்? இதை விட கேவலமானதா இருக்கும், இல்லை இதை போலதான் இருக்கும். அதுல இன்னொன்று வந்து விஜய் பார்வதி. ஐயோ கடவுளே, இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லலாமான்னு எனக்கு தெரியல. பட் நம்ம சொல்றோம், ஃப்ரீயா விடுறோமே, உண்மையை பேசுறதுக்கு பயப்படணும். கனடா அம்மா கூட காலையில வந்து பேசியிருந்தோம், சரியா? ஸோ அப்ப அம்மா சொன்னாங்க அவங்களோட பையனுக்கு வந்து பொண்ணு பாக்குறாங்க அப்படின்னு. அப்ப அதுல அவங்களோட சகோதரி ஒருத்தவங்க சொன்னாங்களாம், அந்த பையனோட சிஸ்டர் சொன்னாங்களாம், அம்மா பாத்துமா விஜய் பார்வதி போன்ற ஏதாவது ஒண்ணு வந்துட்டுன்னா கதையே முடியுது அப்படின்னு. சத்தியமா உண்மை மக்களே, சத்தியமா உண்மை. இவ்வளத்துக்கும் விஜய் பார்வதிக்கு வெளியில பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். எப்பா சாமி, எப்படியா எப்படி கடவுளே, எனக்கு காது கூசி கொண்டிருக்கு. கமருடீனோட இந்த விஜய் பார்வதி அந்த சாப்பிடைக்குள்ள பேசிச்சு பாருங்க, ஒரு ஆபாச பேச்சு, அது எனக்கு இப்ப கூட காது கூசுது. சாப்பாடுன்றது தெய்வம் மாதிரி, கடவுள் மாதிரி. அப்ப அந்த 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 இடத்துல நீ அப்படி ஒரு ஆபாசமா பேசுற பாத்தீங்கன்னா நீ எங்க இருக்கிற, உன்னோட எண்ணங்கள் எங்க இருக்கு அப்படின்றத இவங்களை வந்து காமிச்சுக்கிட்டாங்க. சோ அப்ப இந்த எபிசோட்ல வந்து இந்த கானா வினோத்துக்கு வந்து குறும்படங்கள் தரமா நடந்திருக்கு. அது காட்சிகளா இல்ல, வாய் மூலமாக நம்மளுடைய மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்கள் தரமா செஞ்சிருக்காங்க. திவாகர் அவர்கள் வச்சு நிக்க வச்சு செஞ்சிருக்காங்க இந்த கானா வினோத்தை. சுபஷா அவர்கள் இந்த காமெடின விஜய் பார்வதியை தெறிக்க ஓட விட்டுருக்காங்க, செருப்பை கழட்டி அடிச்சிருக்காங்க. தரமான செய்கை மக்களே. சோ இந்த பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 வந்து விஜய் சேதுபதி அண்ணாவோட வீக்கெண்ட் எபிசோடால வெறித்தனமா அந்த கிராப் வந்து வேற லெவல்ல போகுது. ஸோ இன்னைக்கு வெயிட்டிங், எத்தனை பேர் நீங்க வெயிட் பண்றீங்க, ப்ரொமோ எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணீங்க அப்படின்றது கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தது வைல்ட் கார்டு என்ட்ரி வருவாங்க இந்த வாரமா இல்ல நாளைக்கா, இன்னைக்கா நாளைக்கா அப்படின்னு தெரியல, அதை பத்தி பேசலாம். அடுத்தது இலங்கை போட்டியாளர் வர்றாங்க அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. இப்ப சில லிஸ்ட் வந்து போன வீடியோக்குள்ள சில பேர் சொன்னாங்க.
அந்த லிஸ்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு இல்லை. பிரஜின் சந்திரா அப்படின்றதான் இப்போ வரைக்கும் இருக்கு. அவங்களோட பேரெல்லாம் வர்றது மேபி வந்து பொய்யா இருக்கலாம், இல்லைன்னா பிக் பாஸ் டீம் வந்து மக்களை குழப்பறதுக்கு இப்படியான படியங்களை போட்டுருக்கலாமே. நான் வரைக்குள்ள சர்ப்ரைஸா இருக்கும் அப்படின்னு. சரி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இலங்கை போட்டியாளர் யாருன்னு தெரிஞ்சா நான் அதை பற்றியும் பேசுகிறேன், சரிங்களா? இல்லை உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சுது அப்படின்னா அந்த பேரை வந்து இதில் சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நம்ம தேடி பார்ப்போம் என்ன கதை அப்படின்னு, சரிங்களா? நன்றி மக்களே.